இந்த வீடியோவை நான் அனைத்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காகவும் தான் போடுறேன். லாஸ்ட்டாக நம்ம எப்போ கப் அடித்தோம்? 2023. அதுக்கு முன்னாடி 2021. அதுக்கு முன்னாடி 2019 ஃபைனல். அது எப்படியோ அட்ஜஸ்டில் அப்படியே போயிடுச்சு. 2018 கப் அடிச்சிருக்கோம். டே இப்படி பேக் டு பேக் ஒரு இயர் விட்டால் ஒரு இயர் பண்ணி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஓகே, இந்த ஒரு சீசன் போனோன்னு இதெல்லாம் என்ன டீம் மொத்த புரியல எனக்கு. நீ என்ன சிஎஸ்கே ஒரு டீம்னா எல்லா வருஷமும் நீங்களே நம்மளே கப்படிச்சுட்டே இருக்கணும், மற்றவங்க சப்பின்னு போயிட்டு இருப்பானுங்களா? இல்லை, எனக்கு புரியல. எனக்கு என்ன காண்டாகுது அப்படின்னா, தோனியை பற்றி சரி, இவங்களை பற்றி சரி, டேய் யாரா நீங்களா? டேய் உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு, அதாவது கொஞ்சம் கூட நன்றியும் கிடையாது, கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு லாயல்ட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ எல்லாம் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு நீ சிஎஸ்கேக்குள்ள நீ எந்த ஃப்ரான்ச்சைஸிக்குமே நீ வந்துட்டு ஃபேனாக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. நீ என்ன வின் பண்ணால் மட்டும் உனக்கு என்ன வின் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் இது என்னோட சிஎஸ்கேவே கிடையாது, முன்ன மாதிரி இந்த சிஎஸ்கே கிடையாது. ஆமாடா, கிடையாது. ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு இதுக்கும் இடையில பிளேஸ் மாறிட்டே இருப்பாங்க. ஸ்டாண்டர்டாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு தோனி, ரெய்னா, அப்படி அப்புறம் இப்படி இருந்த மாதிரி மும்பைக்கு வந்துட்டு பொல்லாட்டு, ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, அந்த மாதிரி இப்படி ஒரு சில ஆர்சிபிக்கு வந்துட்டு ஏபி டிவிலியர்ஸ், நம்ம விராட் கோலி, இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ்லாம் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. மற்றவங்களாம் ஒவ்வொரு வருஷம் மாறிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் நமக்கு எடுத்தது வந்துட்டு செட் ஆகல, அவ்வளோதான். அக்செப்ட் பண்ணிக்கோ. ஓகே, சப்போர்ட் பண்ணு மட்டும் போயிடு. ஓகே, சும்மா வந்துட்டு இதெல்லாம் இதுவே கிடையாது அப்படின்னா நீ கிரிக்கெட் பார்க்காது, உனக்கு கிரிக்கெட் விளாட தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஒரு ஸ்குவாட் செட் ஆகல, ஒரு டீம் கரெக்டாக செட் ஆகல அப்படின்னா நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ சப்போர்ட் த டீம். ஓகே, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உன்னால் சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா விட்டு, தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. ஃபைனா? ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோ ப்ரோ.